Hi friends, welcome to Tutors Funny channel. நம்மளோட பார்ட் 1 வீடியோவில் எப்படி நம்ம ஜாவா வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் எப்படி நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமிங் ஒன்று எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுன்னு பார்த்தோம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இதில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுகிற நேரம் நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் எழுதுவோம். அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுவோம். இதே நம்ம நம்பர்ஸ் எழுதுகிற நேரம் இப்போ நம்ம 3ன்னு சொல்லி எழுதி போட்டுட்டேங்கன்னா ஆனால் ஃபைலில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் நான் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் போயிட்டு திரும்ப நம்ம என்ன செய்யணும், இப்போ ஜாவா எக்ஸாம்பிள்னு சொல்லி எழுதிச்சு நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாவா சின்ற கமாண்டால் தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணி ஏதாவது எரர் இல்லாட்டி தான் நம்ம ஜாவா எக்ஸாம்பிள்னு சொல்லி ரன் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ப்ரோக்ராமிங்க்கு வந்து நம்ம டிசையர் அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ரைட், இப்போ நான் வந்து அதுக்கு எழுதுறேன் ஜாவா சி எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்னு எழுதி என்டர் பண்ணால் இப்போ நமக்கு எரர்ஸ் எதுவும் இல்லைங்க. திரும்ப அதுக்கப்புறம் ஜாவா எக்ஸாம்பிள் சொல்லி அடிச்சுட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு 3ன்னு வந்துருச்சு. நான் கொடுத்த 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் பாருங்க, எனக்கு இந்த 3 வந்து எனக்கு வந்து கூட்டணும் ப்ளஸ் இன்னொரு 3 போடுறேன், 2 போடுறேன். போட்டு திரும்ப நான் சேவ் பண்ணுறேன். திரும்ப போகிறேன்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு இங்கே போயிட்டு ஜாவா சி எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்னு அடிச்சுட்டு கம்பைல் பண்ணுறேன். எரர்ஸ் இல்லை. இப்போ ரன் பண்ணுறேன். நம்ம ஜாவா எக்ஸாம்பிள்னு அடிச்சு ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் அந்த வேல்யூ 2 கூட்டி எனக்கு 5 எனக்கு பிரிண்ட் பண்ணதில்ல. 3 + 2 தான் வருது. இப்போ 2 பிரிண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ நம்பர்ஸ் கொடுக்குறேன். இந்த டபுள் கொட்டேஷன் மார்க் தேவையே இல்லை. இல்லைங்கச்சா, சும்மா நார்மலாக இதுக்குள்ளேயே நம்ம எழுதலாம். ரைட், நீங்கள் டெக்ஸ்ட் வேல்யூஸ் எழுதுகிற நேரம் மட்டும்தான் நீங்கள் டபுள் கொட்டேஷன் மார்க் எழுதணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், திரும்ப அடித்து பார்த்தா எனக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட அப் டவுன் எரோவிலே நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அதை அந்த மாதிரி உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அப் எரோ நீங்கள் உங்களோட கீபோர்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம், அப் டவுன் எரோவில். ரைட், இப்போ வந்து எரர்ஸ் இல்லை. இப்போ ரன் பண்ணுங்க. 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் 3 கூட்டணும்னா 3 + 2 சொல்லி அடிச்சுட்டு ஃபைல் சேவ்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு எரர்ஸ் இல்லை. இப்போ ரன் பண்ணி காட்டா 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. 5 ஹேஸ் பீன் பிரிண்டட். 5 வந்து பிரிண்ட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. 3 + 2 5 வந்துருச்சு ஆன்சர். பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு ப்ளஸ் சைன், மைனஸ், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன் சொல்லி உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லிடுங்க. ரைட், இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட் ஆர் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்க, அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ரைட், இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் தான் இது. ரைட், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா சயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸில் போய் நான் உங்களுக்கு காட்டினேன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ், மைனஸ், சப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். ரைட், இது வந்து நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் வந்து 4 + 2 இந்த மாதிரி தான் நம்ம கூட்டுவோம். ஓகே, ரைட், இதை நம்ம எப்படி செய்கிறதுனா நம்ம ப்ரோக்ராமிங்கில் இப்போ நம்ம நோட் பேடுக்கு போயிட்டு இப்போ 3 + 2னா இது வந்து நம்மளோட என்னது ப்ளஸ், அதாவது அடிஷன். இப்போ சப்ஸ்ட்ராக்ஷன்னா கழித்தல், மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல். ரைட், இப்போ சப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா இதே திரும்ப நான் வந்து காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் சின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு கீழே போயிட்டு நம்ம டப் கீழே இந்த மாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கிறேங்க. கண்ட்ரோல் V அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸை கொடுங்க. திரும்ப இதை வந்து காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் C அடித்து காப்பி பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு டப் கீழே இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுங்கள் 2 தரம். இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன். ரைட், இது அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கடைசியான சைன் நம்ம என்ன கொடுக்குறோம்னா டிவிஷன். ரைட், இப்போ நான் அதை டப் கீயை 2 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கணக்காக அலைன்மெண்ட் செட் ஆகிடும். இன்னும் டிவிஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறேன், எப்படி கம்பைல் பண்ணுவோம், ஜாவா சி எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுற நேரம் எரர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம திரும்ப இது வந்து நம்மளோட கீபோர்டில் அப் ஏரோ அண்ட் டவுன் ஏரோவில் தான் நம்ம இந்த வேலையை செய்ய போகிறோம். இப்போ வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ இதில் இது வரையில நீங்கள் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம என்டர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு வந்துச்சு பாருங்க. 3ஐயும் 3 + 2 5 வந்துருச்சு. அப்புறம் 3 - 2 1 வந்துச்சு. 3 மல்டிப்ளிகேஷன் 2 6 வந்துருச்சு. 3 டிவைட் பை 2 1 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எப்படி தாங்க நம்ம arithmetic ஆப்பரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் நம்ம arithmetic ஆப்பரேட்டர்ஸ்லேயே உள்ள மெயினான 4 திங்ஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. ஓகேயா, பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், வேரியபிள்னு ஒரு விஷயம். இப்போ வேரியபிள்னு என்னன்னா கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம் தான் வேரியபிள். இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் நினச்சோம்னா இப்போ வேரியபிள் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் அடிச்சோம்னா வேரியபிள்ஸ் ப்ரோக்ராமிங் டைப் ஜாவா. இப்போ வேரியபிள்ஸ் நம்ம அடிச்சோம்னா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வேரியபிள்ன்றது நம்ம கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயத்தை சொல்கிறது நம்ம வேரியபிள்னு சொல்லி. இப்போ அது எப்படி பார்க்குறதுன்னா இப்போ நான் வந்து இங்கே நான் கீழே வந்து நான் உங்களுக்கு ஒரு நோட் பேட் ஒன்று எடுத்து வழங்கப்படுத்துகிறேன். ரைட், இங்கே இன்ட்டுன்னு கொடுக்குறேன், இங்கே எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், இங்கே 10ன்னு கொடுக்குறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் இதுக்கு சொல்கிறது நம்ம டேட்டா டைப்புன்னு, இதுக்கு சொல்கிறது வேரியபிள் நேம்னு சொல்லி, இதுக்கு சொல்கிறது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ. இப்போ நார்மலாக இப்போ நம்மளோட tutors.com போனாவே நம்ம இதுக்கு இந்த வேரியபிளை பற்றி நம்ம நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ ஜாவா ஃபார் பிகினர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஜாவா வேரியபிள்ஸ் இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் இந்த இதுக்கு போய்ட்டு நீங்கள் பேசிக்ஸ் நீங்கள் படிக்கிறார்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன் டெஃபினிஷனும், the data which given as a variable should store as a temporary in the memory. ஓகே ரைட். இப்போ வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் நமக்கான ப்ராசஸ் வந்து இப்படி தான். வேரியபிளுக்கு ஒரு நேம் இருக்குது, டேட்டா டைப் இருக்குது அண்ட் வேல்யூ இருக்குது. ஓகே, இப்போ டேட்டா டைப் என்னன்னா ஸ்ட்ரிங், இன்ட் அண்ட் டபுள். இப்போ இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது இது 3 வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரிங், நேம். இப்போ நேம்னா இப்போ ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப். அதாவது நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட் வேல்யூனா ஒரு பேர், ஏதாவது ஒரு பேரை நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தால் மெமரியில் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா டைப் என்னன்னா ஸ்ட்ரிங். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் மார்க்கில் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்களுக்கான வேரியபிளோட பேர் என்ன வச்சு போகிறீங்க, எங்கன்னா நேம்னு வச்சு போகிறேன். இங்கே வந்து இது வந்து டேட்டா டைப், பேர் வந்து என்ன பேரில் இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்கண்ணா, ஜாவான்றதுன்னா கோர்ஸ் நேம்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஏதாவது பேர் கொடுங்க. வேரியபிள் நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். வேரியபிளில் வந்து நீங்கள் என்ன பேரில் வேணால் நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் வேரியபிளை வந்து ரூல்ஸ் என்னன்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேரியபிள் நேம் cannot ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். நம்பர்ஸில் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதான் நம்பர்ஸ்னால் அந்த இப்படி வைக்கல. உதாரணத்துக்கு வேரியபிள் நேம், இந்த வேரியபிள் நேம் வந்து 1 = 10 இந்த மாதிரி வைக்கவே இயலாது. ஓகே, ஆர் ஸ்பேஸ் கேனாட் பி கிவன் இன் த நேம். இப்போ நேமில் வந்து இப்படி நேம் வைக்க இயலாது. இப்போ நேம் ஆனால் வந்து இப்படி வைக்க இயலாது. கோர்ஸ் நேம் இப்படி வைக்க இயலாது. அப்படி வைக்கிறதா இருந்தால் கோர்ஸ் நேம் இப்படி வைக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனி சின்டெக்ஸ் அட் கான் கிவன். அதே மாதிரி இந்த மாதிரி அட் சைன்லையும் வந்து உங்களுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ரைட், அடுத்த 4வது கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸ் கேனாட் யூஸ். ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸ்னா இப்போ ஜாவாவில் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ கீவேர்ட்ஸ்னால் இப்போ நான் உதாரணத்துக்கு போனால் இப்போ system.out.println இது வந்து ஜாவாவில் செட் பண்ண கீவேர்ட்ஸ்.
void main இதெல்லாம் keywords. இந்த keywordsல நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, நான் வந்து int இங்க நான் வந்து இது வந்து ஒரு ரூல், இந்த ரூல்ஸை நீங்க மீறக்கூடாது. இப்போ இதில் வந்து நீங்க void int void equal 10 இந்த மாதிரி அவங்க வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் அவங்களான பேசிக்காக நீங்கள் பிடிக்க வேண்டிய விஷயங்கள். வந்து நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணுற நேரம் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். ஓகே, இந்த ரூல்ஸை நீங்கள் அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ரூல்ஸ் எப்படி நம்ம வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போவோம். இப்போ நம்ம இதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நான் என் பேரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பேரை பிரிண்ட் பண்ணுற நேரம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கான டேட்டா டைப் ஸ்ட்ரிங். வந்து வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் நம்ம அதுக்கான டேட்டா டைப் தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் தான் வேல்யூ. நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு அசைன் பண்ண போகிறீங்க. நீங்கள் அசைன் பண்ண ஜாவான்னு அசைன் பண்ணீங்கன்னா இந்த ஜாவான்ற வேல்யூ வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். நான் 10ன்னு கொடுக்குற நேரம் இந்த 10ன்ற வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ 2500.50ன்றது வந்து பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் ஜாவான்னு சொல்லி கொடுத்துட்டு முடிக்கிற நேரம் கோலன் அடிச்சு முடிப்போம். முடிச்சுட்டு இதை பிரிண்ட் பண்ணி காட்டுற நேரம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம இந்த நேம் வந்து இதில் எழுதுறோம். நேம் சொல்லி எழுதுங்க. டபுள் கொட்டேஷன் மார்க்லாம் கொடுக்காதீங்க. ஏன் இது ஸ்ட்ரிங்னு சொல்லி சிலவங்க இங்கேயும் டபுள் கொட்டேஷன் மார்க் கொடுத்து இங்கேயும் டபுள் கொட்டேஷன் மார்க் கொடுப்போம். அது பேல இது டபுள் கொட்டேஷன் மார்க் இங்கே கொடுத்தீங்கன்னா இது நேம்னே பிரிண்ட் ஆகும். விளங்குதா? இப்போ இந்த சிலவங்க வந்து நான் பார்த்துருக்கேன் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ஃபைல் சேவ் ரைட். நான் அந்த எக்ஸாம் பேப்பர் திருத்துற நேரம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னா இந்த நேம் இந்த அவுட்புட் தான் வரும். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னா இதை நான் அப்படி எடுத்துட்டு இப்போ நான் நேம் நீங்கள் எழுதுகிற நேரம் அங்கே வந்து ஒரு எரரும் வராது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த வேரியபிள்ட பேர் வந்து என்னது நேம்னு வச்சுருக்கீங்க. அதுக்கான டேட்டா டைப் ஸ்ட்ரிங் நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஜாவான்னு கொடுத்துருக்கீங்க. இந்த ஜாவா வந்து எங்கே அசைன் ஆகும், இந்த நேம்ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இந்த நேம்ன்ற வேரியபிள் இங்கே கால் பண்ணுற நேரம் அது பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டும். இப்போ நான் வந்து இதை காட்டினேன்னா இப்போ நம்ம இந்த நேம் இதை நான் வந்து சேவ் பண்ணேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்ப போய்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி எக்ஸாம்பிள் டாட் ஜாவா என்டர் பண்ணுறேன். இப்போ திரும்ப போயிட்டு இதில் போயிட்டு இப்போ ஜாவான்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஜாவான்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ ரெண்டாவது வந்து என்ன செய்ய போகிறேன், அடுத்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்டிஜர் வேரியபிள் நம்பர். இப்போ நான் வந்து 10ன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். வேரியபிள் 10 நான் இப்படி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இந்த 10ன்ற வேல்யூ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். என்ன வேரியபிளில் ஏதாவது வேரியபிள் பேர் கொடுங்க. நான் நம்பர்னு கொடுக்குறேன், நான் சும்மா ஏன்னு கொடுக்குறேன், இல்லைன்னா எக்ஸ்ன்னு கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதோ கொடுங்க. ரைட். நீங்கள் வந்து என்ன வேரியபிள்ட டேட்டா டைப் நீங்கள் கொடுக்கணும், அது இன்ட். ஓகே, இப்போ இன்ட்னு கொடுப்போம். ரைட். இப்போ நான் அந்த ஸ்பேஸை வந்து எடுத்து கணக்கு நேராக வச்சுக்கோம். இவ்வளோ தாங்க செய்ய வேண்டிய விஷயம். முடிக்கிற நேரம் கோலம்ல அடிச்சு முடிச்சுட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறது, இதே மாதிரி தான். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே தான் எக்ஸங்க நான் கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த 10 வந்து எதில் ஸ்டோர் ஆகும், எக்ஸில் ஸ்டோர் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் அடிச்சுட்டு இந்த எக்ஸை கொடுத்தோம்னா எக்ஸில் வந்து நம்ம வந்து 10ன்றது பிரிண்ட் பண்ணி காட்டும். அதாங்க நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தசமதானத்தை பிரிண்ட் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா டபுள்ன்ற டேட்டா டைப். இது வந்து தசமங்களை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம அந்த சேலரிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் கால்குலேஷன், எவரேஜ் எல்லாம் பார்க்குற நேரம் இதில் தான் நம்ம டபுளில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா சேலரி எல்லாம் நிறைய சேலரி வந்து இந்த தசமதானங்களில் வரும். எம்ப்ளாயி இந்த பேரோல் சிஸ்டம்லாம் செய்கிற நேரம் நமக்கு சேலரிஸ் பார்க்குற நேரம் எப்படியுமே இந்த டபுள் டேட்டா டைப்பில் வச்சு தான் நம்ம செய்வாங்க. இப்போ நம்ம சேலரின்னு சொல்லி சும்மா கொடுப்போம். ஏதாவது ஒரு எம்ப்ளாயோட சேலரி கொடுத்துட்டு 75 மாதிரி கொடுப்போம். 0.75 கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் நான் காப்பி பண்ணி கீழே நான் போட்டு
இந்த சேலரின்றது எனக்கு கொடுத்துட்டு இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு இதில் போய்ட்டு ஜாவா சி எக்ஸாம்பிள் நினச்சிட்டு திரும்ப ஜாவான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவான்றது பிரிண்ட் ஆகும், அடுத்த 10ன்றது 2வது பிரிண்ட் ஆகும், 3வது வந்து இந்த விஷயம் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி அழகாக நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட முடியும். ஓகே, இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வேரியபிள்னு சொல்கிறது. இது வந்து என்ன டெம்பரவரியாக ஏன் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும்னா, இப்போ வந்து ஜாவாவை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது பிபின்னு போட பாருங்க. இப்போ பாருங்கள் பிபின்றது மாறிடுச்சு. இப்போ இங்கே நான் வந்து ஃபைல் சேவ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த நேமில் என்ன அடங்கும், ஜாவாவில் பிபி. ஓகே, இது வந்து நம்ம அட் அ டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேல்யூ. அதனால தான் இது வந்து மெமரியில் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் வேரியபிள். இப்போ நான் வந்து இங்கே திரும்ப நான் கொடுக்குறேன், திரும்ப பிரிண்ட் பண்ணுறேன், பிபின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ரைட். இதை வந்து ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜாவாவில் வந்து நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபனியில் போய்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஜாவா பிகினர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ வேரியபிள் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம அடுத்த கிளாஸில் வருவோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வேரியபிளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இதுக்கு ஆப்பரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.